பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நாம் இந்த வேளையிலையும் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் கிருபையாக இந்த புதிய மாதத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இடத்துல வருகிறோம் அப்பா. உடைய கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய கிருபையே அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான் ஆண்டவரே. அப்பா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்ற வசனத்தின்படி உம்மை துதிக்கும்படியாக இந்த நாளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஆராதனை முழுவதையுமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையினை தருவீராக, ஒரு மனதை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் அடியார்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, வனாந்தரம் போல இருக்கிற இந்த வாழ்க்கையிலே கர்த்தாவே, உம்முடைய அன்பின் வார்த்தைகள் எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின் மூலமாகவும் அடியார்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்துவீராக. உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக மானவர்களை கிரியை செய்ய எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். யெகோவா நிசியா, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக, இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏதும் பயம் வேண்டாம்.
கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆரோனும் மோசேயும் இருந்தார்கள். ஆரோன் ஆசாரியனாக இருந்து மோசே தலைவராக இருந்து வழிநடத்தினால், நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திலே நாம் தனியாக இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். Shall we sing that English hymn? Fear not, I am with thee, blessed golden ray. Fear not, I am with thee, blessed golden ray, like a star of glory, lighting up my way. Through the clouds of midnight, this bright promise shone. I will never leave thee, never will leave thee alone. Sing it. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Roses fade around me, lilies bloom and die, weary sunbeams vanish, radiance fill the sky. Jesus rose of Sharon, blooming for his own. Jesus, heaven's sunshine, never will leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Steps unseen before me, hidden dangers near, nearer still my Savior, whispering thee of cheer. Joys like birds of springtime to my heart have flown, singing all so sweetly, he will not leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me,
never to leave me alone. Fear not, I am with thee. Blessed golden ray, like a star of glory, lighting up my way. Through the clouds of midnight, this bright promise shown. I will never leave thee, never will leave thee alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. ஹல்லேலூயா. விலகவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நம்மை தனியாக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தனே என் துணையா நீர், நித்தமும் என் நிழலா நீர். அந்த பாடலை பாடுவோமா? கர்த்தனே என் துணையா நீர், நித்தமும் என் நிழலா நீர். கர்த்தனே என் துணையா நீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுள்ளோம், விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையா நீர், நித்தமும் என் நிழலா நீர். கர்த்தரே என் துணையா நீர். போவியின் என்னை பல தள்ளினார், ஆவியில்லை என் திகழ்ந்தும் விட்டார். ஆவியின் என்னை பல தள்ளினார், ஆவியில்லை என் திகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் வந்து என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையா நீர், நித்தமும் என் நிழலா நீர். கர்த்தரே என் துணையா நீர். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியில் பல திருந்திட்டார், ஐயா உம்மை போனார் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையா நீர், நித்தமும் என் நிழலா நீர். கர்த்தரே என் துணையா நீர். ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. வீரனை உமக்களிக்கிறேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையா நீர், நித்தமும் என் நிழலா நீர். கர்த்தரே என் துணையா நீர்.
நாம் ஒன்றை அறிந்திருக்கிறோம், நாம் எங்கே சென்றாலும் நம்முடைய நிழல் நம்மோடு கூடவே வருகிறது. நம்மை விட்டு நம்முடைய நிழல் பிரிகிறதில்லை. இங்கே பாட்டுக்காரர் சொல்லுகிறார், நித்தமும் நீர் என்னுடைய நிழலாக இருக்கிறீர் ஆண்டவரே, என் நிழல் என்னை விட்டு பிரியாது, நீர் என்னுடைய நிழலாக. The Lord is thy shade upon thy right hand என்ற வசனத்தின்படி கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு நிழலை போல நம்மோடு கூடவே அவர் எப்பொழுதும் வருகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் அவர் அறியாதிருந்த போது கூட கர்த்தருடைய கண்கள் நம்மையே பார்த்து கொண்டிருந்தவர் கூடவே ஒரு நண்பனாக நிழலை போல் பின்பற்றி கொண்டே வந்து ஏற்ற வேளையிலே கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். இவ்வளவு ஆண்டுகள் ரட்சிப்பிலே கரம் பிடித்த தேவன் அந்த நாளை நினைத்து பாருங்கள். அந்த நாளில் இருந்து கர்த்தர் கிருபையாக நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்து போய்விட்டார்கள், நம்பினோரும் எதிராக வந்து விட்டார். கொள்கை கூறிய டாக்டர் அல்லது பிரதிஷ்டா ஏதோ சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. உண்மை போல நான் யாரையும் கண்டதே இல்லப்பா, எவ்வளோ குறைகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னை விட்டு நீர் பிரியவே மாட்டேன் என்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து மனிதர் எல்லாம் நம்மை கைவிட்ட போது அவர் நம்மோடு இருந்தாரே. ஓ ஹல்லேலூயா. அதை நினைத்து கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு எங்களோடு ஆண்டவரே, அப்பா எப்பொழுதும் இருக்கிறவரே, இம்மானுவேலனாக ஆண்டவரே, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உடைய நாமத்தின்படியே நீர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. There may be steps unseen before me, Lord. ஹல்லேலூயா. நான் அறியாத படிகள் எனக்கு முன்பாக இருக்கலாம். hidden dangers near, பக்கத்திலேயே மறைக்கப்பட்ட ஆபத்துகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பக்கத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்? Be of good cheer. ஹல்லேலூயா. நான் உடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, தைரியமாயிரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் நடத்துவீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாது. ஹல்லேலூயா. மற்ற எதில் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணாலும் வேஸ்டாக போயிடும். அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வயிற்றுக்காக பிரசங்கி சொல்லுகிறார், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் வருத்தமும் அவனுடைய வயிற்றுக்காகத்தானே. எவ்ரிதிங் we work, we labor, it is for our stomach, isn't it? எல்லாமே வயிற்றுக்காக தான். ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் எப்படி சொன்னார், வயிறு ஏதோ ஒரு சாதம் இருந்தால் போதுன்னு கேட்குதா? இல்லை, நான்வெஜ்ஜை கொண்டா, சிக்கனை கொண்டா, மட்டனை கொண்டா, விதவிதமாக கொண்டு வா என்று சொல்லி வயிறு இப்படி கேட்கறது, நாக்கு அதுக்கு மேலே கேட்கறது டேஸ்ட். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம பிரயாசப்படுறோம், எல்லாம் முடிவில் திரும்பி பார்க்கும்போது மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தரோடு ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இருக்கு பாருங்க, அது வேஸ்டே கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க பாட்டுக்காரர் இப்படியா சொல்லுகிறார், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, அது எனக்கு பலனாக, என்னை பலவானாக மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே there are ever so many fights we have to fight. We have to fight with the devil, with the world, with the flesh. எத்தனையோ எல்லாத்துக்கும் நம்ம பலவானா மாற்றுறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஸ்பெண்ட் பண்ற நேரம். மகிழ்ச்சியா பாடுவோமா? உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுவே.
பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றோம் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் இந்த ஆனந்த மகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. மனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகிறார்களே. தூதரெல்லாம் பரிசுத்தரே உம்மை பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. பூமியிலே உமக்காக நான் உயிருள்ள நாளெல்லாம் உழைக்கணும் ஐயா. பூமியிலே உமக்காய் நான் உயிருள்ள நாளெல்லாம் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை வெலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை வெலவானாய் மாற்றுமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Every minute with you, oh Lord. When we spend our time with you, you are strengthened with strength in our inner man. Our soul is satisfied and we get a peace and rest in our souls, Lord. உம்மோடு நாங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல், ஒரு பெலன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நாங்கள் வந்து அடைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் வந்து அடைகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. Every day with Jesus is sweeter than the day before. Every day with Jesus I love him more and more. Jesus saves and he keeps me, and he's the one I'm waiting for. Every day with Jesus is sweeter than the day before. Deenam deenam inbam in
மீட்கும் என் இயேசுவே என் வாஞ்சையே தீனம் தீனம் இன்பம் என் இயேசுவோடு வாழ்வதே. Hallelujah. பாட்டுக்காரர் சொல்றாரு, every day with Jesus is sweeter than the day before. நேற்று வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு அதே வாழ்வு அல்ல அல்ல, நேற்றை விட இன்றைக்கு அதிகமான மதுரம். நாம் ஆண்டவராய் இயேசுவோடு நடக்க நடக்க அவருடைய அன்பை ருசிக்க ருசிக்க. Hallelujah. Oh, it is sweeter than the day before. One more time shall we sing it with a dedication in heart, with a love in heart. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்மோடு நான் செலவிடணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு வாழ்வதுதான் இன்பம், அதுதான் என் ஆசை என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு ஒரு டெசிஷனோடு நாம் பாடுவோம். Every day with Jesus is sweeter than the day before. Every day with Jesus I love him more and more. Jesus saves and he keeps me, and he's the one I'm waiting for. Every day with Jesus is sweeter than the day before. Dinam dinam imbam en இயேசுவோடு வாழ்வதே. இயேசுவை நான் என்றும் மென்மேலும் நேசிப்பேன். காத்து என்னை மீட்கும் என் இயேசுவே என் வாஞ்சையே தீனம் தீனம் இன்பம் என் இயேசுவோடு வாழ்வதே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உம்மோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அடியார்களுக்கு நீர் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற அந்த புதிய நாளிலே ஆண்டவரே உம்மோடு நேரம் செலவிட வேண்டும் என்கிற உணர்வை தந்து மண்டையிலே எங்களை நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் எங்களுடைய நாட்களை ஆண்டவரே நாங்கள் செலவழிக்க கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பாத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வேளையிலேயும் நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். நாம் அன்றாடம் வீடுகளிலே ஜெபிக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் பாரம், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அடியால் ஜெபிக்கிற இந்த வேளையை நீங்களும் உங்களுடைய வார்த்தையெல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே ஏசப்பாவோட பாதத்தில் அப்படியே இறக்கி வைங்கள். விசுவாசிங்க. அப்படியே கர்த்தர் நம்ம ஒருமுறைப்படுற வேளையில அது என்ன ஜெப குறிப்பா இருக்கலாம், நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியில ஒருமுறைப்படுற வேளையில அதுக்கு பதில் நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், அல்லது பண கஷ்டம் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரேக் த்ரூக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் place it in the feet of the Lord. Lord is going to answer our prayers. ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கலாம். அதே போல இந்த லாக்டவுன் முடிந்து சீக்கிரமா சபைகள் ஆரம்பிக்கும், நாம் சேர்ந்து ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இந்த கேசஸ்லாம் குறையணும். செகண்ட் வேவ் ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைக்கணும். இயல்பான ஒரு காரியங்களை கர்த்தர் இயல்பாக எல்லாம் மாறும்படியாக ஒரு மனதோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே அடியாளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் தனித்தனியாக பேர் பேராக தேவ சமூகத்தில் வைக்கிறோம். அடியாளை குடும்பத்தை வைக்கிறேன், அடியாளுடைய சபையை வைக்கிறோம். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை ஆண்டவரே அப்பா, சபையார் ஒவ்வொருவரையும் அப்பா அவருடைய குடும்பங்களின் தேவ சமூகத்தில் வைத்து அடியாள் செபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே அப்பா அப்பா கர்த்தாவே, ஒருபோதும் எங்களை தள்ளாட விடாமல் எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவன் கர்த்தாவே, எந்த நிலைமையில எந்த ஜெப குறிப்போடு பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விக்டரியை தாங்க ஆண்டவரே. இயேசுவே யெகோவா நிசி என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. மோசே கைகளை உயர்த்தின பொழுது ஜெயம் தந்த தேவனே ஆண்டவரே, எங்கள் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜெப குறிப்பிலையும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். லாக்டவுன்ல எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேலை இல்லை ஆண்டவரே. இயேசுவே, சம்பளம் இல்லையப்பா. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவ எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை சந்தித்தள்ளும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிறவரே, கிருபையாய் செய்கிறவரே, ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடப்பது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னவரே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. வேலை இல்லாமல் பண கஷ்டத்திலே கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கட்டளையிடும் ஐயா. எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும். சபையாருக்கு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாரும், சுகம் இல்லாதவர்கள் சுகத்தை தாரும். இந்த COVID-19 அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலையை தாரும், பாதுகாப்பை தாரும். தொடவிடாதேயும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை அப்பா, இந்த ஜெபத்தை கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தோடு தெளிக்கிறோம் ஐயா. ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் உடைய பிள்ளைகள் அண்டை வராதபடி காத்துக்கொள்ளும். நன்றி அப்பா, நன்றி. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரையும் தேவனே கிருபையாய் ரட்சியும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. கர்த்தாவே, கடைசி நாட்களில் மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவே என்று சொன்னவரே, அப்பா, அவனுடைய பிள்ளைகள் மேலும் ஆவியை ஊற்றி சாட்சியாக வைத்து அவன் மூலமாக குடும்பத்தாரை ரட்சிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்திற்காக சென்னை, தமிழ்நாடு, இதே தேசம் முழுவதையும் தேவ சமூகத்தில் வைக்கிறோம். செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வையும் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரியான ஆண்டவரே அப்பா, மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யும். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய வசனத்தின் மூலமாக அடியார்களோடு நீர் பேசும், எங்களை ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். John 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பிற்பாடு இதை சொல்லுகிறார். அவருக்கு விரோதமாக எத்தனையோ பேர் யூதர்கள் எல்லாம் விசுவாசிக்காம எப்போது எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னுடனே கூட இருக்கிறார். நான் என் பிதாவுக்கு பிரியமானவனை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், the title of this message is God will not leave you alone. தேவன் உங்களை தனியே இருக்க விடமாட்டார். ஆண்டவராய் இயேசு எல்லாவற்றையும் தொடர்ந்து இந்த பூமிக்கு வந்தார். அவரை யாருமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், தேவன் என்னை, பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்லுகிறார். ஏன் என்று கூடவே அந்த கண்டிஷனையும் சொல்றார். நான் என் பிதாவுக்கு எப்பொழுதும், என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினார். வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். எங்களா தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக மணவாட்டி சொல்லுகிறார். அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் என்ன செய்தாலும் சரி, எதை சம்பாதிக்கிறோம், என்னென்ன சாதித்தாலும் சரி, சாதிக்கிறோம் சாதிக்கல, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. கர்த்தருடைய பிரியம் மாத்திரம் நம் மேல் இருந்தால் அது போதும். பிரியமானவர்களே, அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். His delight, His pleasure should be upon us. ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா பிரியமானதுன்னு ஒண்ணு, அவங்க உயிரை போல நேசிக்கிற ஒண்ணு கட்டாயமா இருக்கும். சில பேருக்கு அது கடைக்குட்டியா இருக்கும், சில பேருக்கு அது ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும், சில பேருக்கு எல்லாம் பையனா இருக்கும், ஒரு பொண்ணா இருந்தால் அந்த பொண்ணு மேலேயே உயிரை வச்சிருப்பாங்க. அத மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. ஆனா எல்லாரும் பிரியமான பிள்ளைகளா நம்ம சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம மேல் பிரியத்தை மாத்திரம் வைத்து விட்டா இந்த உலகத்துல நம்ம தனிமையை அனுபவிக்கவே மாட்டோம். கர்த்தருடைய பிரியத்தை மாத்திரம் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு எப்படி பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்து அந்த தேவ சமூகத்தை, பிதாவின் சமூகத்தை இந்த பூமியில அனுபவித்தாரோ அது போல நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது ஒரு வாக்குத்தத்தம் போல நாம் கிளைம் பண்ணலாம். என்ன சொல்லலாம், இயேசுவே நீர் தனியா இந்த பூமியில இல்லவே இல்லை, பிதா அம்மா கூட எப்போது இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணீங்க. அதே மாதிரி நானும் இந்த பூமியில வாழ நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு இருக்கிறத நான் உணரணும், நான் சொல்லணும்.
நான் தனியாவே இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்பொழுது சொல்ல முடியும் என்றால், அவருக்கு பிரியமானவர்களை நாம் எப்பொழுதுமே செய்கிற பொழுது நிச்சயமாக அவர் நம்மோடு எப்பொழுதுமே இருப்பார். அதை நாம் உணர முடியும். 3 நபர்களை, 3 புருஷர்களை நாம் உதாரணமாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே சில சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவதாக எபிரேயர் 11:5 நான் வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 and verse 5. அங்கே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இட்ஸ் a very peculiar incident in the Bible. இந்த வேதத்தின் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு சென்றாங்க. எபிரேயர் 9:27 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி, it is appointed unto men once to die, after this judgment. பட் எக்ஸெப்ஷனல் கேஸா நம்ம இந்த 2 இதுல பார்க்கிறோம். ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணவே இல்லை, ருசிக்கவே இல்லை. ஆனானப்பட்ட மோசையை பார்த்தீங்கன்னா முகமுகமாய் தேவனை தரிசித்த அவரை போல யாருமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனா அவர் கூட மரணத்தை ருசி பார்த்தார். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். மரணம் அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்டான். வித்தவுட் சீயிங் தட் ஹி வாஸ் டிரான்ஸ்லேட்டட் டு ஹெவன். முன்னமே ஒரு சாட்சியை பெற்றான். இந்த ஏனோக்கு எப்படி பிரியமானவராக நடந்து கொண்டார் பாருங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 5 verses 21 to 24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கை காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். அதான் ராப்சர் நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான். அப்போ 65 வயது வரைக்கும் அவர் சரியா ரட்சிக்கவே படலை. ஆனா ஆஃப்டர் 65 இயர்ஸ் அவர் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு நடக்கிறார். இவர் ஆதாம்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா காயினோட சந்ததி பிரிந்து போகிறது. ஏனோ சேத் அந்த பக்கமா அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அந்த சந்ததியில வரும் பொழுது இந்த ஏனோக்கு இப்பொழுது கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார். சஞ்சரித்து கொண்டே இருந்ததுனாலே தேவன் அவரை திடீர்னு எடுத்துக்கிட்டார். அவர் காணப்படாம போயிட்டார். திடீர்னு அவர் மறைஞ்சிட்டார். அப்படியே எல்லாரோட கண்களுக்கும் மறைஞ்சிட்டார். எப்படி தேவன் இந்த பிரியத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டால் சஞ்சரித்த அப்படினாலே தேவனோடு சஞ்சரித்தார். he walked with God and he was not என்று ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். he walked with God. What was his walk? I want to tell you, his walk was a walk of transparency and his walk was a walk of testimony. நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். அவர் ஒரு திறந்த ஒரு நடையாக இருந்தது. எப்படி சொல்றது, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவர் தேவனோடு நடந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு நடந்தார் என்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிப்பீர்களானால் அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று நாம் சொன்னோமானால் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தார். we walk in darkness, சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தார், நடந்தார் என்று சொன்னால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். இவர் ஒளியிலே தேவனோடு நடந்தார். he walked with God in the light, or in other words he had a walk of transparency. ஒளிவு மறைவில்லாத ஒரு ஜீவியத்தை, பரிசுத்த ஜீவியத்தை அவர் வாழ்ந்து காட்டினார். மட்டுமல்ல, அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். இப்போ சஞ்சரித்தார்னு சொல்லும் பொழுது அவரோட பேசினார், அவர் பேசுறதை கேட்டார். அதுதான் 2 பேர் சேர்ந்து நடக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா வாயை மூடிட்டு அப்படியே நடப்பாங்களா? ஊமையா கிடையாது. ஒருத்தங்க பேசுறாங்க, ஒருத்தங்க கேட்குறாங்க, வைசி வர்சா. இவர் பேசுவார், அவர் கேட்பார். அது அப்பதான் நம்ம கூட சேர்ந்து நடக்க முடியும். இல்லைன்னா போர் அடிச்சிடும். என்ன பண்ணுவாங்க, முன்னாடி பின்னாடின்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா?
அப்போ கர்த்தரோடு நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு பேசுவார், நாம் கேட்க வேண்டும், நாம் அவரோடு பேச வேண்டும். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அவர் பைபிள் ரீடிங் அண்ட் அவர் வர்ஷிப். ஸோ நாம் இதை மாதிரி தேவனோடு ஒளியிலே ஒளியும் மறைவில்லாமல் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக நம்முடைய ஜீவியம் காணப்பட்டு அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு பைபிள் ரீட் பண்ணி வர்ஷிப் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நாம் அவரோடு பேசுகிறோம். வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது we are actually having a walk of transparency and testimony. இது ரெண்டும் நம்ம செய்ய 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 கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய பிரியம் நம்ம மேல இருந்தால் நம்ம தனியா இந்த பூமியில இருக்கவே மாட்டோம். இந்த நாள்ல சுவைத்து பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை இந்த பூமியில தனியா இருக்க விடவே மாட்டேன். இதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். என்ன சொல்றார்? யோசுவா 1:5 நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, I will never leave thee nor forsake thee என்று சொல்லுகிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நம்மகிட்ட பலிக்கணுமானா ஆண்டவராக இயேசு தைரியமா சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லணும். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. அப்ப தனியே இருக்க விடாதபடி நாம அவருக்கு பிரியமா இருக்கிறது என்ன? ஒளிவு மறைவில்லாம வாழணும். ஏதாவது ஆண்டவருக்கு மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. we cannot hide anything from God. சரிங்களா? நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது பாருங்க, எங்க பாட்டி வீட்டில் வந்து சாக் பீஸ் இருக்கும். அது ஒரு சின்ன சாக் பீஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பயம், கேட்டு எடுக்கிறதுக்கு பயம். அதை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வருவேன். ரொம்ப சின்ன பிள்ளை நான், அது 2 வயசு அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணு, 3 வயசாக இருக்கும் நினைக்கிறேன், 2-3 வயசு இருக்கும். அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், என் சட்டையை இப்படி பிடிச்சிட்டு வருவேன். உடனே எங்கள் பாட்டி கேட்பாங்க, என்ன வச்சிருக்கேன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களால இப்படி எடுத்துட்டு வரதான் பார்க்க முடியாது, ஏன்னா இப்படி வச்சுட்டு வரேன் அப்படின்னு. நான் ட்ரெஸ்ஸை பிடிக்கிற அந்த தோரணையிலேயே அவங்களுக்கு தெரியும் நான் என்னமோ எடுத்துட்டு போறேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி, ஏம்மா உனக்கு சாக் பீஸ் சொன்னா நீ கேட்டு எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் இப்படி ட்ரெஸ்ஸை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி நான் வந்துட்டு இதை எடுத்துட்டேன், என்னத்தையோ எடுத்துட்டேங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் நினைச்சேன் நான் செய்யற இது ஒரு சின்ன திருட்டு தான், அந்த திருட்டுத்தனா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதைத்தான் நினைச்சுக்கிறோம். நம்ம எதையோ மறைச்சிட்டு we think God doesn't know, but God knows everything. நம்ம அறிக்கை பண்ணாலும் சரி, பாவத்தை அறிக்கை பண்ணாம இருந்தாலும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நாம் அதை அறிக்கை பண்ணிட்டோம்னா அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏதோ ஒரு தவறு கர்த்தருக்கும் நமக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மூடி மறைக்க கூடாது. ஆதாம் தன்னுடைய மீறுதலை மூடி மறைத்தான். அப்படி மறைக்காம நம்ம என்ன பண்ணினோம், கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன், இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி, அல்லது ஒரு பிள்ளை தன்னோட அம்மா அப்பாட்ட சொல்ற மாதிரி நம்ம இருதயத்தை திறந்து நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் உடனே அந்த பாவத்தை மன்னித்து ஒளியின் பிள்ளையாக ஒளியிலே அவரோடு நடக்கும்படியாக அருள் புரிவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தனியா இருக்கவே மாட்டோம். when we try to hide our sin, we will walk in darkness and we cannot feel the presence of God. But when we expose our sin to God, when we agree that we have committed a sin, surely God will cleanse us with his son's blood and make us to walk in his light. Hallelujah. ஏனோக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். his walk was a walk of transparency and testimony. நாமும் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்நாள்லாம் ஒன்று சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய பிரியம் என் மேல இருக்கணும், நீங்க என்ன தனியா இருக்க விடவே கூடாது, அதனால நான் உம்மோடு ஒளியில நடக்க போறேன், நான் வெட்ட வெளிச்சமா நடக்க போறேன், நான் சாட்சியை உங்ககிட்ட இருந்து வாங்க போறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். 2வதாக நாம் அறிந்த வசனங்கள் தான் சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வசனம் இப்படியா சொல்லுது. 1 Samuel chapter 2 and verse 26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இங்கே சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் எழுப்பினார், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். எந்த கான்டெக்ட்ல சொல்றார், ஏன் எப்படி இந்த சாமுவேல் பிரியத்தை பெற்றுக்கொண்டார் பாருங்கள். 1 சாமுவேல் 2:24-25 வாசிக்கிறேன். இங்கே ஏலி என்கிற ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தன்னுடைய குமாரரை பார்த்து சொல்லுகிறார். 2 குமாரர் ஓப்னி, பினெகாஸ்.
இருவருமே கர்த்தருடைய ஆசார் கூடாரத்திலே ஒரு ஆசாரியர்களாக இருக்கிறார்கள், பிரீஸ்டா இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் சொல்றாரு, என் குமாரரே வேண்டாம். இவங்க 2 பேரும் பாவம் பண்றாங்க. ஆசாரியர் கூடாரத்தில் பயங்கரமான பாவங்களை செய்கிறாங்க, கர்த்தருக்கு இயலாத பாவத்தை செய்கிறார்கள். சொல்றாரு, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. பாருங்க, that is a context. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்படி இல்லை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இங்கே சாமுவேல் எப்படி பிரியத்தை பெற்றுக்கொண்டார்? சொந்த பிள்ளைங்க கீழ்ப்படியலை. அப்பா சொல்றாரு, வேண்டாம்ப்பா, இந்த பாவம் பண்ணாதீங்கப்பா, மனுஷனுக்கு விரோதமா பாவம் பண்ணா ஏதாவது ஒரு பலியை நான் செலுத்தி உங்களை காப்பாத்திடுவேன்ப்பா. நீ கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்ணா எந்த பலியை உனக்காக நான் செலுத்த முடியும்? பிரதான ஆசாரியன் கதறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. இந்த இடத்துல சாமுவேல் ஏலி தாத்தாவோட மகன் கிடையாது, நமக்கு தெரியும். எல்கானா, அன்னாள் என்கிற எப்ராயிம் அந்த இடத்திலேருந்து வருகிற அவர்களுடைய குமாரன். வெகு வருஷம் கழிச்சு பிறக்கிற பிள்ளை அன்னாள் கொண்டு தேவ சமூகத்தில் விட்டுட்டு போயிட்டா. அங்கே நசரேய விரதத்தோடு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இந்த பையன் வளர்றான். அம்மா அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே கொண்டு பால் மறந்தோட கொண்டு விட்டுட்டு போயிட்டா. வருஷந்தோறும் ஒரு சின்ன சட்டை மாத்திரம் அவருக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஆனால் அந்த பிள்ளை ஏலி தாத்தாக்கு கீழ்ப்படுகிறான். ஆனால் சொந்த பிள்ளைங்க கீழ்ப்படியலை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டு. என்ன சொல்றாருன்னா, சொந்த பிள்ளைங்க அந்த பிரதான ஆசாரியருக்கு கீழ்ப்படியல, ஆனா சாமுவேல் கீழ்ப்படிந்து பிரியமாக நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. It's because of his obedience towards God and obedience towards a man of God, he got the delight of God and man. உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு நேராக எப்படி கீழ்ப்படிஞ்சான்னா, அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எப்பா நீ நசரேயன்பா, பிறந்ததுலேயே நீ நசரேயன் தான், நீ என்னது உன் தலையில் சவர்கன் கத்தி பட முடியாது. பாருங்க, எல்லா பிள்ளைங்களும் அழகாக ட்ரிம்மாக அழகாக கட் பண்ணியிருப்போம், இவன் மொத்தம் ஜடையெல்லாம் வளர்க்குறான். எப்படி இருக்கும்? ஃபேஷன்லாம் இல்லை பாருங்க. அந்த பையன் ஃபேஷன் பண்ணிக்க முடியுமா? முடி பாட்டு வளருது. இது பொண்ணா பையனா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா, நான் என்னது தேவனுக்கு நசரேயன், எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, நான் கீழ்ப்படிஞ்சு நசரேய விரதத்தில் இருப்பேன் சொல்லி அந்த தேவனுக்கு ஏற்க அந்த பிரதிஷ்டையில தன்னை காத்துக்கொண்டான். ஸோ தேவனுக்கு தான் அந்த பிரதிஷ்டையை காத்தாலும் அம்மா அப்பா சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படினான். அடுத்தது ஏலி சொன்னதை தன்னோட சொந்த குமாரர் கீழ்ப்படியாமல் இருக்கிற வேளையில இந்த இடத்துல பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கீழ்ப்படிதல்லையே வளர்றான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அந்த தனக்கு மேல் வைக்கப்பட்ட பிரதான ஆசாரியனுக்கு அந்த எப்படி சொல்ற ஆவிக்குரிய அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தருடைய பிரியத்தை சாமுவேல் பெற்றுக்கொண்டார். ஏனோக்கு பெரிய ஆசீர்வாதம், he got the translation. இது எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தரோடு அவர் வாக் பண்ணதுனால, சஞ்சரித்ததுனால he got translated without seeing death. மரணத்தை காணாம ஸ்ட்ரெயிட்டா ஆண்ட அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். இந்த இடத்துல சாமுவேல் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தருடைய சத்தம் மறுபடியும் சாமுவேலே சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சமா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேல் தம்மை வெளிப்படுத்தினார். So first of all, Enoch got translation and here Samuel got a revelation of God. Hallelujah. அந்த உங்களுக்கு புரிகிறது நினைக்கிறேன். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய அவருடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வோம். அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம தனியா விட மாட்டார். அங்க பாருங்க, தனியே இருக்க விடவில்லை. ஏனோக்கு ஆண்டவர் தனியா விடல, மனைவி பிள்ளைங்க எல்லாரும் தேவனை சஞ்சரிச்சுட்டே இருந்தாரு. அப்பா நீ அங்க இருக்காத, என் கூட டக்குன்னு கூட்டிட்டு போயிட்டார். இந்த இடத்துல பார்க்கிறோம், சாமுவேல் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இங்க இருக்கிறார். சொந்த பந்தம் ஒன்றும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விசிட். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அம்மா அப்பா இருக்கிறாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் கூட பிறக்கிறாங்க, ஆனா இங்க தனியா இருந்தாங்க. கர்த்தர் சாமுவேலை தனியே இருக்க விடல.
ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Daniel chapter 9 and verse 23. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். தானியேல் என்கிற யூத மகன் ஒரு வாலிபனா இருக்கும் பொழுது யூதேய தேசத்தில் இருந்தார். ஆனால் நேபுகாத்நேச்சார் வந்து யூதேய தேசத்தை ஜெயித்து சிறையாக பிடித்து கொண்டு போகிற வேளையிலே அவர் பெற்றார் எல்லாருமே இறந்து விடுகிறார்கள். Daniel and a group of young men were taken to Babylon as slaves. அடிமைகளாக தானியேல் போன்ற நன்ற திறமை வாய்ந்த வாலிபர், அழகான வாலிபர், ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் அடிமைகளாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே தானியேல் பல வருஷங்கள், nearly at the age of 17, nearly 17 to 18, அந்த டீனேஜில் அடிமையாக கொண்டு போகப்படுகிற அந்த தானியேல் nearly கிட்டத்தட்ட ஒரு 80 years, 80 வருடங்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அவரை பற்றி அவர் ஜெபிக்கிற வேளையிலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தே, நீ மிகவும் பிரியமானவன். அப்போ அந்த பிரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார், தேவனுடைய பிரியத்தை. மறுபடியும் சொல்றாரு, பிரியமான புருஷனாக தானியேலே. அந்த பிரியத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் 2 மாத்திரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இந்த தானியேல் ஒரு 17 வயசு அந்த மாதிரி இருக்கும் பொழுது யூதியா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக போகிறார். அங்கே 3 வருடம் நன்றாக கல்தேயரோட பாஷை கற்றுக் கொடுத்து, நிறைய சப்ஜெக்ட்ஸை கற்றுக் கொடுத்து அவங்க நல்ல ஞானிகளாக மாற்றுறாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன போஜனம்னா, ராஜாவோட போஜனத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு பாட் கொடுக்கப்படுகிறது. அது என்ன போஜனமா நமக்கு தெரியாது. அது விக்கிரகங்களுக்கு படைத்ததோ, அதில் பன்றிக்கறி, அசுத்தமான மிருகங்களின் கறி இருந்தாலும் நமக்கு தெரியாது. அது எக்ஸ்பிளிட்டாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. என்றாலும் குறிப்பு என்னவென்றால், அதை உட்கொண்டால் அவன் தீட்டுப்படுவான். மோசேயின் ஆகமங்கள் இருக்கிறது, இதை புசிக்க வேண்டும், இதை புசிக்க கூடாது. அப்போ அதுல ஏதோ ஒரு ஆகாரம் இருக்குது, அதை உட்கொண்டால் அவன் தீட்டுப்படுவான் என்று அந்த வேதத்திலே அவர் படித்ததினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஐ வில் நாட் டிஃபைல் மை செல்ஃப். வேதவசனம் சொல்றது, he purposed in his heart not to defile himself. அப்போ என்ன சொல்றார்? இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவர் தான் இப்போ கேட்கிறார் 11ஆம் வசனத்துல. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவே, அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்கான வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, டேனியல் தான் வாயை திறந்து கேட்கிறாரு, தயவு செய்து நீங்க வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, சாதாரண பருப்பு, மரக்கறிகள், வெஜிடபிள்ஸ்லாம் எங்களுக்கு கொடுங்க, அதை நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்கு எங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கோ அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரியே 10 நாட்கள் ராஜபோஜனம் கொடுக்காம சாதா போஜனம் கொடுக்கப்படுகிறது. 10 நாளின் முடிவிலே பார்க்கும் பொழுது ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியாயும் காணப்பட்டன. அதனால ராஜபோஜனம் வேண்டாம் ஒதுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த சேலஞ்சில் கர்த்தர் ஹெல்ப் பண்ணலைன்னா கூட தானியேல் நிச்சயமா ராஜபோஜனம் சாப்பிட்டுருக்க மாட்டார், அதுக்குரிய தண்டனையை தான் வாங்கியிருப்பார். நான் இதை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் லேவியராகமத்தில் கிளியரா இருக்கு. புசிக்க வேண்டும், புசிக்க கூடாது, வித்தியாசத்தை உண்டு பண்ணணும், பரிசுத்தமானதற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் சொல்லி கிளியரா ஆண்டவர் லேவியராகமத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதை இவர் படித்ததுனாலதான் இவர் கேட்கிறார். 10 நாள்ல ஒருவேளை ஆண்டவர் டிஃபரன்ஸே கொடுக்கல, இவங்க ரொம்ப ஒல்லியா கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க அப்படின்னா தானியேல் நிச்சயமா ராஜபோஜனத்தை புசித்து இருந்திருக்கவே மாட்டார், தன்னை தீட்டுப்படுத்தி இருக்க மாட்டார். What I want to say is how he got the delight of God. பிரியமான புருஷனாக தானியேலேன்னு எப்படி அந்த பேரை பெற்றுக்கொண்டார் என்றால், he purposed in his heart not to defile himself. தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இன்றைக்கு நானும் சத்தியத்தை கேட்கிற நீங்களும் வாலிபர்கள் யார் கேட்டாலும் இந்த கிருபையை கேட்கணும்.
Lord, help me to purpose in my heart, not to defile myself. என்னைத்தானே தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. Daniel was a man of purpose. சரிங்களா? அடுத்தது அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று, தானியேலை பற்றி நமக்கு தானியேல் சொன்னாலே நமக்கு என்னதான் தெரியும்? அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதர். அங்கேயும் பார்த்தோம், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த குறிப்பை கூட முடிக்கல, உடனே பரலோகத்துல ஆன்சர் வந்துடுது. பாருங்க, அப்படி எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இந்த கிருபையும் கேட்கணும், ஆண்டவரே எப்போதும் நான் உங்ககிட்ட எந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சிங்கக்கெபிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜெபிப்பேன். 3 வேளையும் வழக்கம் போல ஜெபிக்கிறார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தோற்றுருவோம். இல்லை ஒருவேளை ஜெபித்தாலும் ஜன்னலை மூடி வச்சுட்டு தான் ஜெபிப்போம். அவர் எழுத்தின்படியே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார். நாட் இன் த ஸ்பிரிட், எழுத்தின்படியே. நான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கு, நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறதுனால நான் உங்களை பல தேசங்களுக்கு துரத்தி விட்டுட்டேன்னா, துரத்தப்பட்ட அந்த தேசத்தில் அடிமையாக இருக்கிற அந்த தேசத்திலிருந்து நீங்கள் எருசலேமை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இறங்கி திரும்ப கொண்டு வருவேன். அதனால பாருங்க, எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணால் ஜன்னலை திறந்து வச்சானா அதை பார்த்து ஜெபம் பண்ண முடியும். ஸோ எழுத்தின்படியே அவர் கீழ்ப்படிந்து, அந்த வேத வசனங்களை கீழ்ப்படிந்து ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணார். நம்மளா இருந்தால் ஜன்னலை மூடி வச்சுட்டு நைஸாக ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் தானியேல், he was a man of prayer. இன்றைக்கு இந்த காரியத்தை தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, as Daniel was a man of purpose and a man of prayer, help me to purpose in my heart, not to defile myself, help me to pray. அதனால தான் கர்த்தர் தானியேல் மேலே ஒரு பிரியத்தை வைத்தார். தானியேல் புத்தகத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ சொப்பனங்கள், தரிசனங்கள், ரொம்ப க்ளோஸாக இருப்பார் தானியேல். அதை போல கடைசி வரைக்கும் மிகவும் அருமையாக தன்னுடைய பிரதிஷ்டையும் உத்தமத்தையும் அவர் காத்து கொண்டார். அதுபோல கர்த்தருடைய பிரிய மாத்திரம் நம்ம மேலே இருந்தால் போகிறோம், நம்ம தனியாக இருக்கவே மாட்டோம். தானியேல் தனியாக இருந்திருப்பாரா? இல்லவே இல்லை. நம்ம அதில் வாசிக்கிறோம், தானியேல் எந்தெந்த ராஜ்யத்திலாம் இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தரியு ராஜா, அதாவது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக. பல ராஜாக்கள் போனாங்க, தானியேலை அசைக்கவே முடியலை. எப்படியாவது தூக்கி போட்டணும்னு எத்தனையோ பேர் நினச்சாங்க, தானியேலை அசைக்க முடியல. ஏன்னா அவருடைய தீர்மானம், அவருடைய ஜெபம். கர்த்தர் தானியேலை இந்த பூமியில் தனியாக விடவே இல்லை. அது போல ஆண்டவரே, இந்த பூமியில் நான் தனியாக இருக்கக்கூடாது, நீர் என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனோக்கை போல ஒரு திறந்த புஸ்தகம் போல் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவரோடு நாம் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும். சாமுவேலை போல ஒரு கீழ்ப்படிதல், தானியேல் போல ஒரு தீர்மானம், ஒரு ஜெபம், இப்படி இருக்கும்பொழுது கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்துட்டா, அவருக்கு பிரியமானவர்களை நம்ம எப்பொழுதும் நம்ம செஞ்சிட்டா, அவர் நம்மோடு இருப்பார், நம்மை தனியே விடவே மாட்டார். Hallelujah, he will never leave us nor forsake us. One more time shall we sing that hymn, No Never Alone. Fear not, I am with thee, blessed golden ray, like a star of glory, lighting up my way, through the clouds of midnight, this bright promise shown, I will never leave thee, never will leave thee alone, no, never alone, no, never alone. He promised never to leave me, never to leave me alone, no, never alone, no, never alone. He promised never to leave me, never to leave me alone. அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இயேசுவே, ஏனோக்கோடு ஆண்டவரே ஏனோக்கு பிரியமான என்று பெயர் பெற்றாரப்பா. சாமுவேல் பிரியமான என்று பெயர் பெற்றார். தானியேல் பிரியமான என்று பெயர் பெற்றார். அதனால் அவர்களோடு நீர் இருந்தீர் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சொன்னீர் ஆண்டவரே, நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த வசனத்தை ஜான் 8:29 ஒரு ப்ராமிஸா கிளைம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமானதையே நாங்கள் செய்யவும் நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் தனியாக எங்களை விடாமல் எங்களோடு கூடவே இருந்து நடத்துவீராக அப்பா. இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஒரு கரம் வரட்டும். நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஒருவரோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லா காரியங்களையும் நீர் நடத்துவீராக. உம்முடைய பிரியம் அவர்கள் மேல் வரட்டும். ஆசீர்வதியும் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிரியத்தை நீங்கள் பெற்ற அவருடைய சமூகத்தை இந்த மாதம் முழுவதும் அனுபவிப்பீர்களாக. He will never leave you alone. God will not leave you alone. இந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.